அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். யுஜிசி நெட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டீங்களா? கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அப்ளை பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டு உங்கள் சப்ஜெக்ட்டையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க, மற்றவங்க தெரிஞ்சுக்கட்டும். இது மிக முக்கியமான ஒரு பதிவு. இந்த பதிவின் வழியாக உங்கள் வாழ்க்கை மாறும். எப்படி அப்படின்னா, யுஜிசி நெட் எக்ஸாம் இதுவரையும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டா, நீங்கள் அப்ளை பண்ணி எழுதி பாஸ் ஆகிட்டிங்கன்னா பாஸ் ஆவீங்க. எக்ஸாம் பாஸ் ஆகிட்ட பிறகு நீங்கள் நம்மளுடைய டிஆர்பி வழியாக வருகின்ற காலேஜ் டிஆர்பி எழுதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. நமக்கு பிஹெச்டி தேவையில்லை. காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் வரும்போது பிஹெச்டி தேவையில்லை. யுஜிசி நெட்டு குவாலிஃபை பண்ணியிருக்கலாம், இல்லை டிஎன் செட்டு குவாலிஃபை பண்ணியிருக்கலாம், இல்லைனா சிஎஸ்ஆர் நெட்டு குவாலிஃபை ஆகிருக்கலாம். இது நம்ம இந்த யுஜிசி நெட்டு எக்ஸாம் ரிலேட்டடாக நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டிங்கன்னா காலேஜ் டிஆர்பி அப்பியர் ஆகலாம். நம்ம தாய் தந்தைக்கு நம்ம மீது ஒரு கவனம் இருக்கும். நம்ம மீது ஒரு கவனமும் நம்ம முன்னேற்றத்திற்கு உதவி பண்ணுவாங்க. பக்கத்துலேயே இருப்பாங்க, கண்காணிச்சுனே இருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய யுஜிசி நெட் வெப்சைட் பார்த்திங்கன்னா, இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க, இதெல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க, எக்ஸாம் டேட்டு வரப்போகுது, அப்ளிகேஷன் டேட்டு க்ளோஸ் ஆக போகுதுன்னு ஒவ்வொரு நாளும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இது நம்ம ஆசிரியர் தேர்வு வெப்சைட்டில் கூட இந்த மாதிரி ஒரு நடைமுறை கிடையாது. இங்கே பாருங்கள், இன்றைக்கி அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, பப்ளிக் நோட்டீஸ் 22, இன்றைக்கி டேட்டு 22ஆம் தேதி என்ன கொடுத்துருக்காங்க, 23 மே 2026 காலை 10 மணிக்குள்ளே அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. கேண்டிடேட்ஸ் கவனமாக இருங்க, உடனே இது அப்ளை பண்ணிவிடுங்கன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போது நாம் தான் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறோம். நம்மை பார்ப்பதற்கும் நம்ம அப்ளை பண்ணிட்டோமா இல்லையான்னு தெரிவிக்கிறதுக்கும் ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த தேர்ட் அட்வைசரி அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு தடவை அட்வைஸ் பண்ணுறாங்க, செகண்ட் ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க, தேர்ட் ஒன்று அட்வைஸ் பண்ணுறாங்க. எதுக்கு? நீங்கள் குவாலிஃபை ஆனீங்கன்னா இந்திய நாட்டோட ஹையர் எஜுகேஷன் எக்ஸலன்ஸாக இருக்கும். யாரெல்லாம் யூஜிசி நெட் குவாலிஃபை ஆகுறீங்களோ உங்களால் இந்திய நாட்டினுடைய எஜுகேஷன் எக்ஸலன்சி அதிகமாகுது. அப்போது இந்திய நாட்டில் இவ்வளோ பேர் ஹையர் எஜுகேஷனில் குவாலிஃபைடாக இருக்காங்க, இவ்வளோ பேர் டாப் ரேங்க்லையும் இருக்கான்றது உலக தரத்தில் உயர போகிறோம். அதற்கான வழிமுறைகளாக தான் இவங்க ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் யுஜிசி நெட்டுக்கு நான் அதை அப்ளை பண்ண மாட்டேன், எனக்கு அது தெரியாது, இது தெரியாது, அதெல்லாம் ஒரு எக்ஸாம், அதை எழுதி என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்களுக்கு வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. வருஷத்துக்கு 2 தடவை யுஜிசி நெட்டு வருது. எல்லா வருஷமும் நடத்துகிறாங்க. இப்போ சீட் 8 வருஷத்துக்கு 2 தடவை நடத்துகிற மாதிரி யுஜிசி நெட்டு வருஷத்துக்கு 2 தடவை நடத்துகிறாங்க. யுஜிசி நெட்டை நீங்கள் குவாலிஃபை பண்ணி வச்சா எதிர்காலத்தில் மிகப்பெரிய வாய்ப்புகள் எல்லாம் வந்துட்டு இருக்குது. கவனமாக இருங்க, அப்ளை பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும், மற்றவங்களோட உயர்வுக்காக நீங்கள் இருக்கீங்க, மற்றவங்க யாராவது வளரணும்னு நினைக்கிறீங்க, அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சி விடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கை போட்டு ஷேர் பண்ணி விடுங்க.